இந்த நாட்டு முஸ்லிம்களுக்காக மாத்திரமல்லாமல் ஈராக், பலஸ்தீன், காஷ்மீர், லெபனான் உள்ளிட்ட சர்வதேசத்திலும் வாழும் முஸ்லிம்களுக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராகவும் குரல் கொடுக்கும் முஜிபுர் ரஹ்மான் பல போராட்டங்களை முன்னின்று நடத்துபவர். இஸ்ரேல் அரசாங்கத்தால நடத்துற பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் அமெரிக்கன் அரசாங்கத்திட அனுசரணையுடன் நடத்துற இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் பலஸ்தீன் மக்களுக்கும் லெபனான் மக்களுக்கும் ஆதரவா நடத்துற ஒரு ஆர்ப்பாட்டம் தான் இது இன்றைக்கு நடத்த போறது. සහයෝගය පළ කරලා අපිට පුළුවන් ප්‍රමාණය විශාල ජනකායක් ගෙනල්ලා අද අපි මහදවල් අපි විරෝධතා ව්‍යාපාරයක් පැවැත්තුවා. තමුන්නාන්සලගේ ආශිර්වාදය ඇතිව මැදකොළඹ මඩමල් බලමණ්ඩලේ ආශිර්වාදය ඇතිව මේ ඉදිරිපත් කරපු අපේක්ෂකයෝ දෙදෙනාව වැඩිම මනාප ප්‍රමාණයකින් කොළඹ දිස්ත්‍රික්කයෙන් අපිව ජයග්‍රහණය වීම තමුන්නාන්සලගේ වගකීමක් කියන මොදර මතක තියාගන්න. இனவாதிகளின் படுமோசமான விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ள இவர் அந்த இனவாதிகளின் இலக்காகவும் மாறியுள்ளார். இவையெல்லாம் எதற்காக? இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக. ஆம், எதிர்வரும் மாகாண சபை தேர்தலிலே மத்திய கொழும்பின் புரட்சி வீரனாக களமிறங்கி ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் இலக்கம் 7 போட்டியிடும் சமுதாய பற்றுள்ள அஞ்சாத நெஞ்சமுள்ள கொழும்பு மாவட்ட முஸ்லிம்களின் நம்பிக்கை நட்சத்திரமான முஜிபுர் ரஹ்மானை அதிகூடிய விருப்ப வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வதன் மூலம் எமது சமுதாயத்தின் விடுதலைக்கான பாதையை தெரிவு செய்வோம். நீ நதி போல ஓடிக்கொண்டீர், எந்த பேர்வைக்கும் வெற்றிகள் பேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன்